வணக்கம். முதல் பாடத்தில் கற்றதை நாம் மறுமுறை திரும்ப பார்க்க போகிறோம். வணக்கம். What we learned in the first module, we are going to take a look at it one more time. இந்த வண்ணங்கள் மீண்டும் மீண்டும் நாம் என்ன செய்ய போகிறோம் என்பதை வலியுறுத்துகின்றன. மஞ்சள் வண்ணம் மனதில் பதிய வைக்க வேண்டிய சொற்களை குறிக்கின்றன. இந்த ஆரஞ்சு நிறம் ஒரு சொல் எந்த இடத்தை குறிக்கிறது என்பதை காட்டுகிறது. வெள்ளை நிறம் அந்த சொல் எந்த எண் என்பதை குறிக்கிறது. இந்த இளம் சிவப்பு நிறம் சொல் எந்த பாலை குறிக்கிறது என்று காட்டுகிறது. To review, we are going to go and understand the color codes. Yellow color means memorizing the sight words. Orange color means the word is going to denote the point of view. The white color is going to denote what is the count. The pink color is denoting what is the gender. முதல் பாடத்தில் பார்த்தபடி பெயர் என்பது நேம் என்ற பொருளை தரும். என், நான் இவை இரண்டும் தன்மை இடத்தை குறிக்கின்றன. ஒரு என்ற சொல் ஒருமை என்ற எண்ணை குறிக்கிறது. செல்வி, சிறுமி என்ற இரண்டு சொற்களும் பெண் பாலை குறிக்கின்றன. As we saw in the earlier part of the lesson, பெயர் means name. The word en and நான் is referring to the first person in the sentence. The word ஒரு is referring to the singular count in the sentence. The word Selvi and Sirmi is showing the female gender in the sentence. முதல் முறை பாடத்தில் நாம் என் பெயர் செல்வி, நான் ஒரு சிறுமி என்ற இரு வாக்கியங்களை பிரித்து பார்த்தோம். மறுமுறையாக என் பெயர் முருகன், நான் ஒரு சிறுவன் என்ற இரு வாக்கியங்களை பார்க்க போகிறோம். என் பெயர் செல்வி என்றால் ஆங்கிலத்தில் my name is செல்வி என்று பொருள்படும். நான் ஒரு சிறுமி என்றால் I am a girl என்று பொருள்படும். என் பெயர் முருகன் என்ற சொல் my name is முருகன் என்று பொருள்படும். நான் ஒரு சிறுவன் என்ற வாக்கியம் I am a boy என்று பொருள்படும். The sentence என் பெயர் செல்வி means my name is Selvi. The sentence நான் ஒரு சிறுமி means I am a girl. In the previous part of the lesson, we saw what is en, what is பெயர், what is செல்வி, what is நான், what is ஒரு, what is சிறுமி. என் என்பது the word en is referring to the first person, that is தன்மை.
The word pair refers to the sight words. The word Selvi is referring to the gender, female gender. In the sentence, நான் ஒரு சிறுமி, நான் is referring to again the first person. The oru is referring to the count in the sentence, that is singular. சிறுமி என்ற சொல் female gender. முதலில் கற்ற வாக்கியத்தை பார்க்கும்போது முருகன் என்ற சொல், சிறுவன் என்ற சொல் மட்டுமே இந்த புதிய வாக்கியங்களில் வேறுபட்டு இருக்கிறது. When we look at the previous sentences, என் பெயர் செல்வி, my name is செல்வி, நான் ஒரு சிறுமி, the only difference in the new sentences is the word முருகன் and the word சிறுவன். முதல் வாக்கியத்தில் பார்த்தபடி என் பெயர் செல்வி என்பதை பார்க்கும்போது என் என்பது தன்மையை குறிக்கிறது. அதே போல என் என்பது தன்மையை குறிக்கிறது. பெயர் என்ற சொல் நாம் மனதில் வைக்க வேண்டிய ஒரு செயல் என்று குறிக்கிறது. அதே போல பெயர் என்ற சொல் இங்கு திரும்பி வந்திருக்கிறது. செல்வி என்பது பாலை குறிக்கும் சொல், முருகன் என்பதும் ஒரு பாலை குறிக்கும் சொல். இரண்டாவது வாக்கியத்தில் நான் என்ற சொல் தன்மையை குறிப்பது போல இங்கு நான் என்ற சொல் தன்மையை குறிக்கிறது. ஒரு என்ற சொல் ஒருமையை குறிப்பது போல ஒரு என்ற சொல் இங்கும் ஒருமையை குறிக்கிறது. சிறுமி என்ற சொல் பெண்பாலை குறிப்பது போல சிறுவன் என்ற சொல் ஆண்பாலை குறிக்கிறது. In the sentence என் பெயர் செல்வி, we see the word en means my is referring to the first person, that is tanmai in Tamil. In the given sentence, the word en is again referring to the first person tanmai. The word pair is again referring to the sight word pair, that means name. In the previous sentences, Selvi denotes to the female gender, that is pen pal. In the given sentence, Murugan denotes to the male gender. In the next sentence, the word nan is same as the first person, that is tanmai nan in the given sentence. The word oru, that means singular, is the same as oru in this sentence. The word sirmi in this sentence refers to the female gender, that is penbal. Here the word siruvan means boy, refers to the male gender. நாம் புதிதாக கற்றுக்கொள்வது செல்வி, சிறுமி என்ற வார்த்தைகள் பெண்பாலை குறிக்கும். முருகன், சிறுவன் ஆகிய சொற்கள் ஆண்பாலை குறிக்கும். As we review, the new words we learnt is Murugan and Siruvan. As Selvi and the word Sirmi refers to the female, that is pen pal, Murugan and Siruvan refers to the male gender, that is anbal. Again we are going to review the gender. பால் என்ற இலக்கண வகையை பார்ப்போம்.
நாம் இதுவரை கற்றுக்கொண்டது பெண்பால். பெண்பாலில் சிறுமி, செல்வி, சிறுமி ஆகிய 2 சொற்களை கற்றுக்கொண்டோம். புதிதாக ஆண்பால் என்பதில் முருகன், சிறுவன் ஆகிய புது சொற்களை கண்டு கொண்டிருக்கிறோம். When we learn gender, the female gender penbal is given as Selvi and the word Sirmi. Selvi means it's a name. Sirmi means it's a girl. In the new female gender, that is Anpal, Murugan and Siruvan are the new words. Murugan means the name of a boy and Siruvan means a boy. மீண்டும் பெயர் என்பது நேம், என், நான் என்பது தன்மையை குறிக்கும். ஒரு என்ற சொல் ஒருமையை குறிக்கும். Again, the word பெயர், which means name, is a sight word memorization word. The word en and nan refers to the first person in the sentence, that is tanmai. The word oru, which means the singular, that is called orumai, is understood. செல்வி, சிறுமி ஆகியவை பெண்பால். முருகன், சிறுவன் ஆகியவை ஆண்பால். The word Selvi and Sirumi is female gender, which is penpal. The word Murugan and Siruvan is Anpal, which is the male gender. பெயர், என், நான், ஒரு, சிறுமி, சிறுவன், தன்மை, ஒருமை, செல்வி, முருகன், பெண்பால், ஆண்பால் ஆகிய சொற்களையும் அதன் விளக்கங்களையும் நாம் மனதில் புரிய வைத்துக் கொள்ள வேண்டும். We need to understand the word பெயர், என், நான், ஒரு, சிறுமி, சிறுவன், தன்மை, ஒருமை, செல்வி, முருகன், பெண்பால், ஆண்பால் ஆகியவை needs to be memorized as a sight word also.